Hi guys, I'm Rajkumar. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. தென் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். டுடே ஒரே நாளில் $500 சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். இது எதனால முடியும்னா ஆட்சன்ஸ் மட்டும்தான் முடியும். வேற எந்த ஒரு இதுவும் சம்பாதிக்க முடியும் பட் முடியாது ஓகேங்களா. பட் கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நல்ல ஒரு ரெவன்யூ வரும் சரிங்களா. அந்த விதத்துல இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா டுடே டாலர் பாருங்க $471.15 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இது ஏன் இந்த வீடியோ வந்து இப்போ டைமிங் வந்து பாருங்க 3:20 ஆகுது. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னும் போது நண்பா அது உண்மையிலேயே இவ்வளோ டாலர் வருமானு கட்டாச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கும்போது தான் ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. தென் இதில் நிறைய ட்விஸ்ட்டுகளும் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தென் ஆக்சுவலி என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிட்டு இருக்கேன் சாரி. தென் அது இல்லாமல் இன்னொன்று உங்ககிட்ட சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரே வீடியோ தவறாது சம் மிஸ்டேக் இருக்கலாம். அது இல்லாமல் தென் எப்படி சொல்கிறது முன்ன பண்ண இருந்தால் சாரி ஓகேங்களா. ஏன்னா ஒரு வீடியோ தவறாத நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறது கிடையாது, இருக்கிற வீடியோ அப்படியே எடுத்து நம்ம பேசி போட்டுருவோம் சரிங்களா. ஓகே சரி, நம்ம சுற்றி வலிக்காமல் டேரெக்டாக டாபிக் உள்ள வந்துடும் நண்பா. என்ன அதிசயமோ தெரியல, இது பக்கானு தெரியல, எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு $471.15 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்படி $471.15 வந்து டுடே டாலர் வந்து கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா $25.17 ஓகேங்களா. லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க $102.74 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல பாருங்க $959.19 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இது ஓஎம்ஜின்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இது சம் பக்கானான்னு தான் தெரியல, காலையில இருந்து அப்டேட்டே ஆகாம இருந்தது. திடீர்னு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு சில டைம்ல ஆட்சன்ஸ்ல இப்படிதான் காட்டும். எப்படின்னா இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா திடீர்னு இப்போ அமௌண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டும், திடீர்னு நைட்டு ஒரு 10 மணி 12 மணி இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிடும் இருக்கிற அமௌண்ட் மொத்தம் ஓகேங்களா. அதனால இது ஒரு அது இல்லாமல் சொல்லவும் முடியாது நண்பா. இது அப்படியே நமக்கு வந்து உண்மையாகவே இவ்வளோ கிளிக்கு நடந்திருக்கலாம். அது வந்து நைட்டு எடுக்க போகிற வீடியோவில் தான் தெரியும். இதை வரல சரி அதிகமான ரெவன்யூ வந்திருக்கு இல்லையா, அதனால தான் சரி இது மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் ப்ரோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டால் உண்மையிலே ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் தான் காட்டுன்னு சொல்லிட்டு. நண்பா இது வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே கிடையாது, இது என்னுடைய ஆட்சன்ஸில் வரக்கூடிய ஒரிஜினல் ரிப்போர்ட் தான். அது இல்லாமல் என்னுடைய ஆட்சன்ஸில் உங்களுக்கு எத்தனை வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். அது இல்லாமல் நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையிலே இது இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு. 42 பேஜுக்கு எப்படி சொல்கிறது $469 வந்திருக்கு. பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இப்போது நான் எந்தெந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எப்படி ஆட் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைட்டில் வந்து பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி டுடேவுக்கு வைக்கிறேன், சாரி எஸ்டர்டே வச்சுட்டேன். தென் எஸ்டர்டே ரிப்போர்ட் நமக்கு தேவையில்லை, டுடே ரிப்போர்ட் தான் தேவை. இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ 3 சைடு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3 சைடில் வந்து பார்த்தாச்சுன்னா Mr.4.com தெரியுதுங்களா, 888 பேஜும் தென் அதில் 147 ஆடு கிளிக் நடந்திருக்கு. $471.12 கிடைச்சிருக்கா. நிறைய பேர் வந்து நான் சொன்னால் யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. எந்த சைடு இது வந்து ரிப்போர்ட் வந்து ஒரு சைடில் இருந்தேன், தென் வெப்சைட் வந்து வேறு சைடில் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா எல்லாமே Mr.4.com தான் நமக்கு வந்து ரெவன்யூ கிடைச்சிட்டு இருக்குது ஓகேங்களா. இது ஏன் அந்த இடத்த சொல்ல வரும்னா ஒரு சிலர் வந்து இல்லை ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. இது போல உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் முக்கியமாக நான் சொல்ல வரது என்னன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் சரிங்களா. இந்த அளவுக்கு யாரும் ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய டொமைன் நேமோட யாரும் காட்ட மாட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ திடீர்னு ஒரே நாளில் இவ்வளோ ரெவன்யூ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நண்பா நம்ம கடந்த 1 வீக்குக்கு மேலவே நல்ல ஐசிபிசி கண்டென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, நான் மோஸ்ட்லி வந்து ஐசிபிசி கீவேர்ட்ஸில் நிறைய நம்ம 100 150 போஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம போட்டிருக்கிறோம். அந்த கீவேர்ட்ஸ் தான் நமக்கு யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவிலேயே வந்து 5000 கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது என்னுடைய சைட்டில் சரிங்களா. தென் அது மூலியமாக நம்ம தெரியல ரெவன்யூ நல்லா வந்திருக்கு. தென் ஆனால் நேற்றுக்கே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு
எப்படி சொல்கிறது ரெவன்யூ அதிகமாகவே கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவல்னு சொல்லலாம். அது இல்லாமல் இப்போது ப்ரோ எனக்கு இது போல் கண்டென்ட் போட்டால் வருமா ரெவன்யூ வருமானு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரெவன்யூ வரும் நண்பா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 300 போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் வந்து வேலை செய்யும். அது வரைக்கும் வேலை செய்யாது. தென் நம்ம வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். தென் உங்களுக்கு இது போல் சிபிசி கீவேர்ட்ஸில் ஹை குவாலிட்டி கண்டென்ட் வேணும்னா அது ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் வந்து 130 தான். அது இல்லாமல் பேக் லிங்க்கும் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் வித் ஒரு பேக் லிங்க் வந்து 250க்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை ப்ரோ நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுங்க நானே கண்டென்ட் பண்ணிக்கிறேன் வந்து ஜஸ்ட் 100+ கீவேர்ட்ஸ் வந்து 250க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் கேளுங்க நண்பா. பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் எப்படி ப்ரோ இப்போ யூனிஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ஒரே நாளில் $471 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நண்பா. உண்மை என்னன்னா இது வந்து இப்போ ஒரு சில நாளில் வந்து சுத்தமாக $1 $2 வந்திருக்கு இல்லையா? அது திடீர்னு மந்த் எண்டுன்றதால சடனாக வந்து அது ஏறிடுச்சா இல்லைன்னா கண்டாயது எனக்கே தெரியல, சொல்ல முடியாது நண்பா. நைட்டு இது வந்து 11 மணி வரைக்கும் இருந்தால் தான் ஆச்சு, இல்லைனா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம கையில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இருந்தால் இருக்கும், இல்லைனா இருக்காது. ஏன்னா ஒரு சில டைமில் பக் இருக்கும் போது இந்தமாரி ரெவன்யூ வந்து அதிகமாக காட்டும். திடீர்னு அது வந்து இப்படி போனாலும் போயிடும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். தென் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். தென் ஒரு சில விஷயங்கள் என்னால் வந்து இன்டைரக்டாக அதான் சொல்ல முடியும். அதாவது ஹை குவாலிட்டி கண்டென்ட் போடுறது மூலிமா ரெவன்யூ நல்லா வருமானம் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவை டார்கெட் பண்ணுறது விட்டுட்டு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம டாபிக் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து டுடேவில் வந்து பாருங்கள் 873 பேஜ் வந்திருக்கா? சரிங்களா? சிடி அதாவது அந்த 873க்கு 149 ஆட் கிளிக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்படி நடக்கவே கூடாது. யாரோ இது வந்து பக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்ல போனால் இது வந்து எப்படி சொல்றதுன்னா இப்படி ஆட் கிளிக்கு நடக்கவே நடக்காது. எப்பயுமே நம்ம சைட்டுக்கு வந்து 1000க்கு 100 ஆட் கிளிக்கு வந்தாலே பெரிய விஷயம். அதனால சொல்றேன். அதேமாரி நடந்திருக்கு அப்படின்னும் போது யாரோ கிளிக்கு வாண்டடா போட்டிருக்கணும். அப்படின்னா இது பக்கா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 149 ஆட் கிளிக்கு இந்த $471 வந்திருக்கா இல்ல தென் இப்போ 873 பேர் பார்த்துதால வந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தாச்சுன்னா ஆக்சுவலி சாரி, நான் மறுபடியும் சொல்றேன். வீடியோ வந்து ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ண மாட்டேன் இது வரைக்கும். எடுத்த வீடியோ மிஸ்டேக் இருந்தாலும் சாரி. ஓகேங்களா? இப்போ 149 ஆட் கிளிக் நடந்தது. நல்லா பாருங்க. எப்பயுமே நான் கண்ட்ரிஸ் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். இதுல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம சைட்டுக்கு யூனிஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா $469.97 வந்து கிடைச்சிருக்குது. தென் 42 பேஜுக்கு 114 ஆட் கிளிக்கு நடந்திருக்கு. சரிங்களா? 114 ஆட் கிளிக்கு எவ்வளோ ரெவன்யூனா $69.97 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்தியாவில இருந்து பாருங்க வெறும் 680 பேஜ் 29 கிளிக்கு 0.78 தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சுன்னா அதர் கண்ட்ரீஸ்ல மலேசியா, ஓமன் அப்படி பார்த்தாச்சுன்னா தென் அப்படியே பாருங்க பேஜ் 5 ஒரு 1 மேலே ஒரு 9. ஓகேங்களா? பாருங்க 2 ஆட் கிளிக்கு, 1 ஆட் கிளிக்கு, 1 ஆட் கிளிக்கு. புரியுதா? வெறும் 8 சென்ட்ஸ் 21 சென்ட்ஸ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பா, நீங்க இந்தியாவை டார்கெட் பண்றதா இருந்தா $1000க்கு $2 வரும். சரிங்களா? அதிகபட்சம் $4 கிடைக்கும் இந்தியாவில் வரக்கூடியதுக்கு. உங்க சைட்டு வந்து நீங்க எப்பவுமே நல்ல ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆன பிறகு உங்களோட சைட்டு எந்த ஒரு சைட்டா இருந்தாலும் சரி, ஆனா இப்போ பிளாக் ஸ்பாட்ல இருக்கக்கூடாது, பிளாகர் சைட்டா இருக்கக்கூடாது, வேட்பிரஸ் சைட்டா தான் இருக்கணும். ஒரு 300லேருந்து 500 போஸ்ட் 3 மாசத்துக்குள்ள போடுங்க. தயவு செஞ்சு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போடுங்க. ஒன்று. அடுத்ததா ஒரு நல்ல உங்க சைடு ரேங்கிங் பொசிஷன் கொண்டுட்டு வரோம்னா 1500லேருந்து 2000 போஸ்ட் அன்னைக்கு நீங்க போட்டு முடிக்கிறீங்களா அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எப்படி வேற லெவல்ல இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே 10,000லேருந்து 50,000 பேர் வந்து சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா சைட்டுக்கு வந்து தினமும் போஸ்ட் போடுங்க. ஓப்பனா சொல்ல போனா ஒரு நாளைக்கு $1 வரும், திடீர்னு வராம கூட போயிடும். திடீர்னு நீங்க போடுற போஸ்ட் திடீர்னு வைரலா கூட பிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்குன்னும் போது ஏதோ ஒரு போஸ்ட் திடீர்னு ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்க வந்து ரேங்கிங் கூட ஆனாலும் ஆகலாம். அது நம்ம கையில எதுவும் கிடையாது நண்பா. அந்த மாரிலாம் ஆயிடுச்சுன்னா யூனிவர்சிட்டியில ஒரு போஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு $1000 $2000 தான் வரும். ஓகேங்களா?
அந்த விதத்துல இப்போ நமக்கு வந்திருக்குன்னும் போது நம்பவே முடியல. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ அப்படியே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா $539.69 இருக்குது. ஒரு கிளிக்கு $500 விதத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். ஒரே நாள்ல எங்கேயோ போயிடும் நான். அதாவது ஒரு கிளிக்கு $500னா 100 கிளிக்கு வந்துச்சுன்னா நான் இந்த மாசத்துலயே பணக்காரன் ஆயிடுவேன். சரி, ஓகே. அப்படியே சிபிசி பாருங்க, $3.16. நிறைய பேருக்கு வந்து இந்த $3 வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் பார்த்து போர் அடிச்சு போச்சு நம்ம உண்மையா சொல்லப்போனா. ஏன்னா இந்த மாரி நான் ரெகுலரா நிறைய டைம் பார்த்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது எதுவும். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு யாராவது சரி, பிகினர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதிகமான AdSenseல ரெவன்யூ எடுத்திருந்தாலுமே சரி, உங்களுக்கு பேஜ் சிபிசி ஆர்பிஎம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க என்ன போஸ்ட் போடுறீங்களோ அந்த எந்த போஸ்ட் நீங்க போறதுல பர்டிகுலரா வியூஸ் வந்து அதிகமா போகுது, ஆடுகளுக்கு அதிகமா நடக்குதோ, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துல ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்து அதனுடைய பேஜோடைய ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அது நைட்டு வந்து இப்போ 1 மணி நேரத்துல இருந்து காலையில 7 மணி வரைக்கும் அப்படியே சம் பர்சன்டேஜ்ல அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு அதிகமானாலும் ஆகும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதனால கண்டென்ட் போடுறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஹை குவாலிட்டியில வந்து ஒர்க் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து காம்படிஷன் கம்மியா இருந்தா தான் நம்மளது ரேங்கிங் பொசிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா உண்மையை சொல்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சைடும் க்ரோ ஆகாது, ரெவன்யூவும் எடுக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் ரெவன்யூ வந்து நல்லா இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? மறுபடியும் சொல்றேன், நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் 130 தான். உங்களுக்கு நிறைய டவுட் வேணும், கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 2 குரூப் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 2980 இம்ப்ரெஷன் இருக்குது. ஒரு சிலர் வந்து நினைச்சுக்கிறாங்க பிகினர்ஸ்லாம், பேஜ் வியூ வந்தாலே காசு வரும், இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வரும்னு சொல்லிட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கும் தென் பேஜ் வியூக்கும் ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. பட் ஆனா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டைம் வந்து ஒரு பேஜ் வியூஸ் 5 பேஜ் வியூக்கு 0.02 சென்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. பட் ஆனா நைட் வந்து ரிப்போர்ட் பார்க்கும்போது அது கரெக்டா ஆடுகளுக்கு இருந்தது. ஆனா எதுக்குமே இம்ப்ரெஷனுக்கும் சரி ஆடுகளுக்கோ சரி, அதாவது பேஜ் வியூ இருக்கு இல்லையா, அந்த பேஜ் வியூக்கும் இம்ப்ரெஷனுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து ஒரு பைசா கூட வராது. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், இம்ப்ரெஷனுக்கும் பேஜ் வியூக்கும் ஒரு பைசா கூட, ஒரு சென்ஸ் கூட வராது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தா காசு வரும், இல்லைன்னா காசு வராது. மறுபடியும் சொல்றேன், புரியுதுங்களா? ஆடுகளுக்கு நடந்தா காசு வரும், இல்லைன்னா காசு வராது. அடுத்ததா இந்த பேஜ் சிடிஆர் பாத்தீங்களா, 17.7% இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்பவே அதிக நண்பா. ஓப்பனா சொல்ல போனா 10க்கு மேல போனாலே சைட் வந்து ஏதோ ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கு, ஆட் லிமிட் உள்ள போகுது, சைடே கூட சஸ்பெண்ட் ஆகலாம். தென் எப்படி சொல்றது, மொத்தமா கூட புகஞ்சு போயிடலாம். இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எப்பயுமே நம்ம வந்து 1000ல இருந்து 1200 300 இந்த மாரி சம் டிராஃபிக்கு வந்து கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து சிடிஆர் எப்பவுமே 10க்குள்ள இருந்ததுன்னா நம்ம சைடு சேஃபா இருக்குதுன்னு அர்த்தம். ஆக இப்போ சிடிஆர் வந்து பேஜ் 17.7% இருக்குதுன்னும் போது யாரோ வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். புரியுதுங்களா? இதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்காட்டியும் நமக்கு பேஜ் வரும்போது இப்போ 100க்கு 1000 பேஜ் வரும்போது 1000க்கு 100ன்ற போது 1200 1500 பேஜ் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது மேனேஜ் ஆகிடும். எனக்கு 10க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? தென் நம்ம பேஜ் வேணா ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இருக்குமா இல்லை மறுபடியும் பழையபடி ஆயிடுமான்னு நான் சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஏன்னா இது பக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை லக் இருந்தால் வந்ததுனாலும் ஆச்சரியம் பண்ணி எதுவும் கிடையாது. தென் இது ஒரிஜினல் ரிப்போர்ட்டு தான், பார்க்கலாம் இருங்க, கொஞ்ச நேரம் லோட் ஆகட்டும். வந்துரு. பார்த்தீங்களா, பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியும் காட்டுட்டேன், தென் என்னோட சைடும் காட்டுட்டேன். சைடு வந்து டேம் வந்து misterfool.com கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட சைட் எல்லாம். அதெல்லாம் நம்ம ஒரு யூஎஸ் டொமைனும் வச்சிருக்கோம் நண்பா. யூஎஸ் டொமைன் வந்து இன்னும் அப்ரூவல் வாங்கலை. அது ஏன்னா சர்வர் ஸ்விட்ச் பண்ணி கிட்டத்தட்ட இன்னையோட ஒரு 20 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 20 days மேலே ஆயிருக்கும். தென் அது வந்து சர்வீஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங் ரெவன்யூ இல்லை, தென் ஒரு நாளைக்கு சுத்தமாக கூட வராது, $1 $2 தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து சர்வர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூஎஸ் டொமைனுக்கு, அதாவது யூஎஸ் சர்வருக்கு மாறதாலே என்னவோ தெரியல, சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சொல்ல போனால் வேற லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து இந்தியன் சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து சர்வர் இந்தியன் சர்வர்னா நம்ம ஹோஸ்டிங் வாங்கும்போதே நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லையா, அதை வந்து இந்தியா வச்சிருந்தேன், இப்போ யூஎஸ்க்கு மாற்றிட்டேன். ரீசன் என்னன்னா யூஎஸ் டொமைன் வாங்கி
சைடு ஒர்க் பண்ணுறதால யூஎஸ் டொமைனுக்கு யூஎஸ் சர்வரில் தான் கரெக்டாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றந்தால என்னவோ தெரியல. ரெவன்யூ நல்லா இருக்கு, பட் நான் அந்த அளவுக்கு நான் போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து சப்போஸ் நீங்கள் யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்தியாவை விட்டுட்டு யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டால் மட்டுமே ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நார்மலாக லோ சிபிசி சர்ச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது 40-20 இந்த மாரி ஒர்க் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டி ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ரெவன்யூ எடுக்க பாருங்கள். வீட்டிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேர்றவங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா AdSenseல இவ்வளோ ரெவன்யூ வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாதத்துக்கு $5000 கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறாங்க. நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு மாரி தான் நம்ம உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டு கிட்டத்தட்ட 2 மந்த்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா? 2 மந்த்தில் ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் ஆகிருக்காது. எல்லா நாளுக்கான வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். தென் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெகுலராக இந்தமாரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வேறு என்ன சொல்கிறது, தென் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா 2 வீடியோவும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். காலையில் வந்து AdSenseோடைய ரிப்போர்ட்டும், தென் நைட்டில் வந்து யூடியூப் சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ணலாம், எப்படி வாட்சிங் அவர் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தர போகிறேன். யூடியூப் சேனல் வந்து எப்படி, ஏன்னா யூடியூப் சேனல்லே ரெவன்யூ வரும், சம் ரெவன்யூ, அதை யூடியூப் மூலியமாகவும் நம்ம வந்து வேறு லெவலில் ரெவன்யூ வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? நான் சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூடியூப் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், பண்ணிடுவோம். அது இல்லாமல் நம்ம யூடியூப் வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சிங் ஒரு பெய்டு சர்வீஸாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. இப்போது எஸ்டிடி ரிப்போர்ட் வந்து காட்டுறேன் பாருங்கள். $25 வந்திருக்கு இல்லையா? அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தாச்சா 1240 பேருக்கு 62 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அந்த 62க்கு 5% தான் சிடிஆர் மெயின்டைனிங் ஆயிருக்கு. ஆனால் 4100 இம்ப்ரெஷன் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறதே வந்து மொத்தமே இப்போதான் வந்து 800 பேர் கிட்டத்தட்ட சைடு வந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுங்காட்டியுமே பார்த்தாச்சுன்னா 960 இருக்குது. சம் பிரச்சனை கிடையாது. சிடிஆர் பாருங்க அப்பப்போ ஏறிக்கிட்டு தான் போகுது, குறைஞ்ச மாதிரி தெரியல. 14 இருந்தது, இப்போ 15 போயிடுச்சாட்டுங்குது. ஓகேங்களா? 15.31% வந்து சிடிஆர் இருக்குது. இது நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நண்பா, அதுவாக குறைஞ்சாதான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு AdSense பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் ஒரு வெப்சைட் உங்களால் ப்ராப்பராக பில்ட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். அது இல்லாமல் பிகினர்ஸ் யாராச்சும் பிளாகர் சைடு வச்சுருந்தீங்கன்னா பிளாகர் சைடு அப்படியே விட்டுட்டு, அதாவது அப்படியே இருக்கட்டும், அந்த நீங்கள் பிளாகரில் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதிலே ஒரு ஹோஸ்டிங்கர் வாங்கிட்டு அதில் அந்த ஹோஸ்டிங்கரை அந்த வெப்சைட்டை கொண்டு போய்ட்டு அதே பிளாகரோடைய AdSense அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இல்லை வேர்ட்பிரஸ்க்கு முடிஞ்சால் மூவ் பண்ணிக்கங்க. ஏன்னா வேர்ட்பிரஸில் ரெவன்யூ நல்லா இருக்கும். ஓகேங்களா? பிளாகர்லையும் ரெவன்யூ நல்லா வரும், பட் அடிக்கடிக்கு ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு வேர்ட்பிரஸ் பக்கம் வந்துருங்க. ஓகேங்களா? இல்லை புரியல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிட்டு எது வந்தாலும் கேளுங்க. நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நம்ம 2 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து பண்ண முடியும். சரிங்களா? உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பிகினர்ஸ் யாராவது இருந்து என்னோட சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. சேனலில் போய் ப்ரீ வீடியோஸ்லாம் பாருங்கள், ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? தென் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா நைட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க கூட நான் முடிஞ்சால் இதனுடைய, அதாவது இந்த ரிப்போர்ட் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு நைட்டு 11 o'clock மேலே தான் எடுப்பேன். அதை எடுத்துகிட்டு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களே வெயிட் பண்ணுங்கள். எப்படி ரெவன்யூ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக தான். சரிங்களா? ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.